ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டம் யாருக்காக சேனல். மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு ரிச் பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பசங்க இருப்பாங்க. அந்த ரிச் பர்சன் இறக்கும் போது அவங்க ப்ராப்பர்ட்டிலாம் பிரிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஒரு வீடு இருக்கும், அது மட்டும் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம அட்வொகேட் கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த வீடு வந்து ஹீரோக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எதன் மூலமா நடக்குதுன்னு பார்த்தோன்னா, உயில் மூலமா தான். உயில வந்து இங்கிலீஷ் டேர்ம்ல வந்து வில்னு சொல்றாங்க. அண்டர் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925. ஓகே. இந்த உயில் வந்து செல்லுபடி ஆகணும்னா எந்தெந்த நிபந்தனைய வந்து பூர்த்தி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த வில் வந்து எழுதப்பட்டு இருக்கணும். ரிட்டன் டாக்குமெண்ட்டா இருக்கணும். அப்புறம் அந்த உயிர் எழுதப்பெறவர வந்து டெஸ்டேட்டர்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்து நல்ல மனநிலைமையோட இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட், அதாவது எந்தவித கட்டாயத்திலயும் அந்த வில்ல எழுதியிருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க வந்து 18 வயசுக்கு மேல இருக்கணும். இந்த டெஸ்டேட்டரோட சிக்னேச்சர் ரொம்பவே முக்கியம். அப்படி அவங்களுக்கு சைன் போட தெரியலன்னா, அவங்களோட தம்ப் இம்ப்ரஷன், கட்டை விரல் ரேகையாச்சும் அந்த வில்ல வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டா அந்த வில் வந்து அட்லீஸ்ட் 2 விட்னஸ்னாலயாச்சு அட்டாச் பண்ணியிருக்கணும். அந்த 2 சாட்சிகள் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா அந்த வில் வந்து கண்டிப்பா வேலிட் வில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.